காலங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜாவும் ராணியும் அவங்களுக்கு பிறந்த குழந்தை இளவரசர் ரோலண்டோக்கு பேர் சுட்டு விழாவை பிரம்மாண்டமா கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அரண்மனையோடைய மிக பெரிய ஹால்ல பல அறுசுவை உணவுகளை சமைச்சு வச்சிருந்தாங்க. அதுவும் சூப், கேக், பழங்கள், அதோட எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராபெரி இனிப்பு வகைகள். மகாராணி மிக சிறப்பா விருந்த ரொம்ப கவனமா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் வலது பக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்ட்ராபெரி இனிப்பு வகைய யாருக்குமே பரிமாறலங்கிற விஷயத்த அவங்க பார்த்தாங்க. அந்த நேரத்துல அங்க இருந்த சீஃப் குக் ரொம்பவே கவலையா தென்பட்டாரு. உடனே அவரு மெல்லமா போய் ராணி காதுல எதையோ சொன்னாரு. மகாராணி, அந்த ஸ்ட்ராபெரி இனிப்பெல்லாம் தீர்ந்து போச்சு. மகாராணிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. மத்த உணவுகள்லாம் நிறைய இருக்கா இல்லையா? இருக்கு மகாராணி. சரி, அத உடனே கொண்டு வந்து சர்வ் பண்ணுங்க. உடனே குக் அங்க இருந்து கிளம்பி போனாரு. மகாராணி பிஸியா உபசரிக்க ஆரம்பிச்சாங்க. சில நிமிஷங்களுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு. என்னோட அந்த ஸ்ட்ராபெரி இனிப்பு எங்க? ஆச்சரியத்தோட வயசு முதிர்ந்த மேல்வோலியாங்கிற ஒரு தேவதை எந்திரிச்சு நிக்கிறத அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்தாங்க. இடுப்புல கைய வச்சுக்கிட்டு அவங்க அந்த தட்டை கோபமா முறைச்சு பார்த்தாங்க. மகாராணி அவங்க கிட்ட ஓடி வந்தாங்க. என்ன மன்னிச்சிடுங்க மேடம் மவேலியா, அந்த ஸ்ட்ராபெரி இனிப்புகள்லாம் தீந்து போயிடுச்சு. அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய நண்பர்களுக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் இனிப்பை நீங்க செஞ்சுக்கிட்டீங்களா? இருங்க, உடனே போய் நான் யாரையாவது செஞ்சு எடுத்துட்டு வர சொல்றேன். மகாராணி தங்களோட வேண்டிய நண்பர்களுக்கு மட்டும் அந்த ஸ்ட்ராபெரி இனிப்பை கொடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு அனுபவம் வாய்ந்த பிரபலமான தேவதனா எனக்கு மட்டும் ஒரு சாதாரணமான சமயக்கார செஞ்சதா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பயங்கரமா இன்சல்ட் பண்ணிட்டீங்க. நோ! என்ன அசிங்கப்படுத்தினதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். நான் உங்களை சபிக்கிறேன். ஒவ்வொரு தடவை இளவரசன் தும்பும் போதும் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும். அதுவும் அந்த நேரத்துல தான் ஒரு பயங்கரமான புயல் அரண்மனையோட ஜன்னல் வழியா உள்ள வீசுச்சு. மேல்வோலியா கடைசியா சொன்னது யாருடைய காதலையும் விழல. மேல்வோலியா அதுக்கப்புறம் ஒரு சொடுக்கு போட்டு அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடி இருந்தும் மாயமா மறைஞ்சிட்டாங்க. குழந்தை அழற சத்தம் கேட்டுச்சு. பயந்து போய் ராஜாவும் மகாராணியும் அந்த குழந்தைகிட்ட போனாங்க. அந்த குழந்தைய அவங்க ஒரு மேடை அமைச்சு அந்த மேடை மேல ஒரு தொட்டில வச்சு உள்ள குழந்தைய வச்சிருந்தாங்க. குழந்தையோட முகம் அப்படியே திரும்பி இருந்தது. திடீர்னு அந்த குழந்தை பயங்கரமா தும்ம ஆரம்பிச்சது. எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா சபையோடைய ஜோதிடர் ஒரு கடிகாரமா மாறிட்டாரு. காவலர்களே, இந்த கடிகாரத்தை எடுத்துட்டு போய் தேவாலயத்துல வச்சிருங்க. வந்திருக்கிற எல்லாரும் முணுமுணுத்தாங்க. அப்ப 2 காவலர்கள் அந்த கடிகாரத்தை தூக்கிட்டு போனாங்க. அந்த விருந்து அதோட நிறைவடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ராஜாவும் ராணியும் டாக்டர் பெல்ல வரவழைச்சாங்க. அவர்தான் ராஜ வைத்தியர். இளவரசன் தும்மாம இருக்கிறதுக்காக நம்ம இப்ப என்ன செய்யணும் டாக்டர்? இளவரசரை தும்மல் ஏற்படுத்துற விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கணும். உதாரணத்துக்கு தூசி, குளிர், அப்புறம் மிளகா. வேணும்னா இளவரசனை ஒரு ஸ்பெஷல் ரூம்ல வச்சிருங்க. யாருக்காவது சளி பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் யாரையும் அந்த அறைக்குள்ள நுழைய விடாதீங்க. கிருமிகள் இல்லாத சுத்தமான உடையில உள்ள போகணும். மகாராஜாக்கு ஒருவேளை மலை மேல அரண்மனை இருந்தா ஃப்ரெஷ்ஷான காத்துக்காக இளவரசரை நீங்க அங்க கூட்டிட்டு போலாம். கோல்டன் மவுண்டனுக்கு மேல ஒரு டவர் இருக்கு. அது ரொம்ப அழகான ஆரோக்கியமான இடம். உடனே வைத்தியர் சொன்ன மாதிரி இளவரசனை அந்த டவருக்கு அவங்க கூட்டிட்டு போனாங்க. காலம் கடந்து போய்கிட்டே இருந்தது. யாராலையும் மால்வோலியாவோட சாபத்துல இருந்து குழந்தைய விடுவிக்க முடியல. ஏன்னா அந்த சாபத்தோடைய மீதி பாதி காத்தோட கலந்து போயிடுச்சு. துரதிருஷ்டவசமா மால்வோலியாவும் அப்ப மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க. இளவரசர் ஒரு அழகான குட்டி பையனா வளர்ந்தாரு. மிக சிறந்த ஆசிரியர்கள் அவருக்கு வரலாறு, இசை, டிராயிங், டான்சிங், இளவரசர் என்னெல்லாம் கத்துக்கணுமோ எல்லாத்தையும் கத்து கொடுத்தாங்க. ஆனா உண்மையான வாழ்க்கையை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியல.
அவர் தனிமையை போக்க அவருடைய விசுவாசமான ஃப்ரெண்டா கூடவே இருந்தது போல்டோங்கிற ஒரு புசு புசு குட்டி. அது ரொம்ப சிறப்பா ஆங்கிலத்துல பேசும். இந்த மாதிரி ஒரு நட்பான விசுவாசமான ஒரு நல்ல ஃப்ரெண்ட பாத்திருக்கவே முடியாது. ஒரு நாள் இளவரசருடைய 21வது பிறந்த நாளுக்கு முன்னாடி எவ்வளவு முன்னெச்சரிக்கையா இருந்தும் கூட அந்த இளவரசர் 3 முறை தும்பிட்டாரு. முதல் தடவை தும்முனப்போ போல்டோ தவிர ராஜ்யத்துல இருக்கிற மத்த நாய்கள் எல்லாம் பூனைகளா மாறிடுச்சு. பூனைகள் எல்லாம் நாய்களா மாறிடுச்சு. இது பெரிய விஷயமா இல்லைன்னாலும் இயற்கைக்கு மாறான மாற்றமா இருந்தது. பூனைகள் எல்லாம் தெருவுல நடமாடி எல்லாரையும் பார்த்து குறைச்சு விரட்ட ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் நாய்கள் எல்லாம் அடுப்பங்கரையிலேயே காத்துக்கிட்டு இருந்தது. அதுவும் அங்க இருக்கிற எலிகளுக்காக. எஜமானுங்க கவனிக்கணுங்கிறதுக்காக அந்த நாய்ங்க மியாவ் மியாவ்னு கத்துக்கிட்டே இருந்தது. 2வது முறை தும்முனதும் 70 வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே அதே இடத்துல மரமா மாறிட்டாங்க. இந்த திடீர் மாற்றத்தை பார்த்து மக்கள் எல்லாரும் அதிர்ச்சியானாங்க. ஓ 3வது தும்மலுக்கு மியூசியத்துல இருக்கிற எல்லா படங்களுக்கும் உயிர் வந்துருச்சு. ஆதி காலத்துல இருந்த பாதி மனிதன் பாதி மிருகம், ரோமன் ஆட்சியர்கள், ஆதி காலத்துல இருந்த பிரபலமானவர்கள், வரலாறு சிறப்பு மிக்கவர்கள் கண்ணு சிமிட்ட ஆரம்பிச்சாங்க. அடக்கடவுளே, இந்த படத்துக்குள்ள நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எனக்கு இங்க இறுக்கமா இருக்கு. உங்களை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. நான் இங்க இருந்து வெளியே வரேன்ப்பா. ஓ, இங்க இருக்கிற படங்கள்ல இருந்து கடைசியா வெளியில வரப்போறது அந்த பெரியவர் தான். எல்லாரும் அவங்கவங்க படத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. காவலர்கள் எல்லாரும் அவங்க அந்த மியூசியம் விட்டு தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. இதுக்கு நடுவுல இளவரசருக்கு ரொம்ப சோகம் ஆயிடுச்சு. என்ன கொடுமை இது! வாழ்நாள் முழுக்க இந்த டவர்லயே என்னால அடப்பட்டு கிடைக்க முடியாது. அந்த இளவரசர் அவருடைய இருக்கையில உட்கார்ந்து வருத்தத்துல அழ ஆரம்பிச்சாரு. திடீர்னு போல்டோ அங்க வந்தது. எதுக்காக அழறீங்க இளவரசரே? எல்லாம் என் தலையெழுத்து. நாள் முழுக்க இந்த டவருக்குள்ளேயே அடப்பட்டு கிடைக்கணும்னு நினைக்கும் போதே கவலையா இருக்கு. என்னால இந்த உலகத்தையே பார்க்க முடியாதா? போல்டோ சில நிமிஷத்துக்கு அப்படியே அமைதியா இருந்தது. இளவரசரே, நம்பிக்கை இழக்காதீங்க. என்னுடைய பழைய எஜமானரான நார்த் போல சேர்ந்த பழைய மாஸ்டரான பார்க்கணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அந்த புயல் உருவாகிறதே அவர்கிட்ட இருந்துதான். அதோட அந்த ஜெயண்டோட அரண்மனைக்குள்ள ஒரு பெரிய இரும்பு பெட்டியும் இருக்கு. புயல்கள் காதுல விழுந்த எல்லா ரகசியங்களும் அந்த பெட்டியில இருக்கும். ஒருவேளை மேல்வாலியாவுடைய சாப விமோச்சனமும் அதுல இருக்கலாம்ல. எனக்கு கதகதப்பான 4 உடையும் 4 பூட்ஸும் வாங்கி கொடுத்தா நான் அந்த ஜெயின் கிட்ட போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். நிஜமாவே எனக்காக அதை செய்வியா? அப்படி செஞ்சா உனக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருப்பேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் உன்னால தீர்வு கண்டுபிடிக்க முடியுமா? போல்டோ சந்தோஷமா தலையாட்டுச்சு. உடனே மறுநாள் அரசு டெய்லர் போல்டோவுக்கு ஒரு அழகான Dress தச்சு கொடுத்தாரு. கூடவே 4 அழகான பூட்ஸையும் கொடுத்தாரு. போல்டோ இந்த கதகதப்பான உடையெல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நார்த் பக்கமா ஓட ஆரம்பிச்சது. இளவரசரால அந்த உயரமான டவர்ல இருந்து எல்லா பக்கத்தையும் பார்க்க முடியும். மலை பகுதியில அது மறைஞ்சு போறதையும் அவரு பார்த்தாரு. ஆபத்தான மிருகங்கள் இருக்குங்கறத பத்தியும் கவலைப்படாம போல்டோ அந்த அடர்ந்த காட்டை கடந்து போச்சு. ஓரஞ்சு பெரிய கடலை கூட அது கடந்து போச்சு. அந்த ஜெயண்டோட அரண்மனை வர வரைக்கும் எங்கேயும் நிக்காம நடந்து வந்துகிட்டே இருந்தது. உள்ள வந்த உடனே ஜெயண்ட்ங்கிற வாட்ட சாட்டமான உயரமான மஞ்சள் முடியால பார்த்தது. அவர் ஐஸ்ல கிரீடம் பண்ணி போட்டுட்டு இருந்தாரு. அதோட ஒரு சாஃப்டான மேகத்துல செஞ்ச சாவரமும் அவர் பக்கத்துல இருந்தது. அதுவும் ஒரு பெரிய ஐஸ் கியூப் பிளாக்ல இருந்தது. அவருடைய சேவகர்கள் எல்லாருமே குட்டி குட்டி காத்துகள் தான். அதுங்க பார்க்க ரொம்ப விசித்திரமா இங்க அங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற உயிரினம் மாதிரியே இருந்தது. அவரோட சபையில இருந்தவங்க சூறாவளியும் புயல்களும் தான். உன்னை நாங்க வரவேற்கிறோம் போல்டோ. என்ன காரணத்துக்காக நீ இங்க வந்த? தேவதை மால்வோலியா சொன்ன வார்த்தைகளுக்காக தான் நான் இங்க வந்தேன். இளவரசர் ரொனால்டோவுடைய பெயர் சூட்டி விழாவுக்கு வந்த அந்த புயல் எல்லா வார்த்தைகளையும் சுருட்டிக்கிட்டு போயிடுச்சு. என்கிட்ட அந்த வார்த்தைகள் இருந்தா நீ தாராளமா எடுத்துக்கலாம். சேவகர்களே, ரகசியம் நிறைஞ்ச என்னுடைய அந்த பெட்டியை எடுத்துட்டு வாங்க, போங்க.
அந்த பெட்டிய அந்த 2 குட்டி காத்தும் அழகா கொண்டு வந்துச்சு. அந்த பெட்டி கல்லால செய்யப்பட்டிருந்துச்சு. கார்னர்ல ஐஸும் டைமண்ட் மாதிரி ஜொலிச்சுது. அதுல புயலோட காதுல விழுந்த எல்லா புதிர்களும் இருந்தது. உதாரணத்துக்கு ரகசியங்கள், தவற ஒத்துக்கிறது, சிரிப்பு, சந்தோஷம், சில வார்த்தைகள். அது மட்டும் இல்ல, அந்த பெட்டியோடைய மூளையில மால்வோலியாவோடைய மீதி சாபமும் இருந்துச்சு. காத்துல அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் வெளிவர ஆரம்பிச்சுது. அதுல என்ன எழுதிருந்துச்சு தெரியுமா? அதுவும் அவரை தைரியமா யாராவது கல்யாணம் பண்ணிக்க முன் வர வரைக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏன் இந்த கல்யாணம் ஒரு தீர்வா இருக்கும்னு எனக்கு புரியல. ஏன் இப்படி இருக்க கூடாதா? என்ன மாதிரி ஒரு நேர்மையான விசுவாசமான ஆள பாக்குற வரைக்கும்னு சொல்லிருக்க கூடாதா? போல்டோ அந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணிக்கிச்சு. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நான் இப்போ கிளம்பி ஆகணும். யூ ஆர் வெல்கம். போல்டோ அரண்மனையில இருந்து வீட்டுக்கு கிளம்பி போச்சு. ராஜாவுடைய அரண்மனைக்கு வந்த போது சந்தோஷமா கத்திக்கிட்டே ஓடி வந்தது. ராஜா ராணியோட அந்த புறத்துக்குள்ள வந்த உடனே அது அவங்க அவளா இருக்கிறத பாத்துச்சு. ஹோ போல்டோ, வாடா செல்லக்குட்டி. சரி சொல்லு, அந்த வாக்கியத்தோட கடைசி வார்த்தைகளை கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்ட மகாராணி. இளவரசர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சாபத்துல இருந்து விடுவிச்சிடலாம். மனசுக்கு ரொம்ப திருப்தியா நிம்மதியா ராஜாவும் ராணியும் போல்டோவை கட்டி பிடிச்சு அதுக்கு நன்றி சொன்னாங்க. உடனே அவங்களுடைய மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அழகான இளவரசியை தேட ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் எல்லா இளவரசிகளும் இளவரசனை கல்யாணம் பண்ண ரொம்பவே பயந்தாங்க. அதனால மறுத்துட்டு போயிட்டாங்க. இது ராஜாக்கும் ராணிக்கும் வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. கடைசியா ஒரே ஒரு இளவரசி மீதம் இருந்தாங்க. அதுவும் அந்த இளவரசியும் ஒரு தேவதையால சபிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு தேவதை ரொம்ப கோபத்துல அவங்க பிரவுன் முடிய பிரைட் ப்ளூவா மாத்திட்டாங்க. ஒரு அடி நீளமான மூக்கையும் கொடுத்தாங்க. அதுவும் அந்த இளவரசி அவங்களை கண்டுக்கலங்கிறதுக்காக. ஏன்னா அவங்க பாட்டுக்கு கண்ணாடியில அவங்களுடைய அழக ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை இன்சல்ட் பண்ணணும்னு அப்படி செய்யல. சரி, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். நீ காதலிக்கிற யாராவது அவங்களோட சாபத்துல இருந்து விடுபட்டா நீயும் சாபத்துல இருந்து விடுபடலாம். நான் வரேன். இந்த வருத்தமான இளவரசி மட்டும்தான் இளவரசர் ரோலண்டோட கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தாங்க. ராஜாக்கும் ராணிக்கும் இது ஒத்துக்கிறது தவிர வேற வழியே இல்ல. சீக்கிரமே கல்யாண நாளும் வந்தது. இளவரசர் ரொம்ப அழகா இருந்தாரு. மணப்பெண்ணையும் கூடவே கூட்டிக்கிட்டு வந்தாரு. இந்த திருமண சம்பிரதாயம் பாதி நடந்துகிட்டே இருக்கும் போதே இளவரசருக்கு பயங்கரமா தும்மல் வர மாதிரி இருந்தது. கண்ட்ரோல் பண்ண எவ்வளவோ முயற்சி பண்ணாரு, ஆனா முடியல. இளவரசர் தும்முன உடனே திடீர்னு ஒரு இடி இடிச்சுது. எல்லாரும் என்னதான் நடக்க போகுதோன்னு சுத்தி பார்த்தாங்க. ஏன்னா அந்த தும்மல் ரொம்ப வித்தியாசமானது. அதுவும் இளவரசருக்கு பாதி கல்யாணம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த தும்மல் வந்துருச்சு. பூனைங்க எல்லாம் மறுபடி நாயா மாறிச்சு. நாய்கள் எல்லாம் மறுபடி பூனையா மாறிடுச்சு. மரங்கள் எல்லாம் வயதானவர்களா மாறிட்டாங்க. அந்த பெரிய கடிகாரம் அரண்மனை ஜோதிடரா மாறிடுச்சு. மியூசியம்ல இருந்து வெளியே வந்த ஆதிவாசிகள், பிரபலங்கள், இந்த மாதிரி எல்லாருமே படத்துக்குள்ள போயிட்டாங்க. மணமகளும் பழைய படிக்கு அழகான இளவரசியா மாறினாங்க. அதுவும் அந்த தேவதை சொன்ன மாதிரி அவங்க காதலிச்ச அந்த இளவரசரும் அவருடைய சாபத்துல இருந்து விடுபட்டுட்டாரு. அப்படின்னா அவங்களும் அவங்களோட சாபத்துல இருந்து விடுபட்டுட்டாங்கன்னு அர்த்தம். மன நிம்மதியோட திருப்தியா எல்லாரும் திருமண நிகழ்ச்சியை தொடர்ந்தாங்க. அந்த ஜோடிகளுக்கு நல்லபடியா திருமணம் நடந்துச்சு. போல்டோ தான் அங்க முக்கிய விருந்தினர். ஏன்னா அதுதான் பழைய பழமொழியை நிரூபிச்சுது. கஷ்டத்துல உதவுற நண்பன் தான் உண்மையான நண்பன்.